கனா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனன்யா அன்பரசியோட நம்பரை கால் ஹிஸ்டரியிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. டைமிங் வச்சு பார்க்கும்போது இந்த நம்பருன்னு தான் எனக்கு தோணுது, அதனால் இந்த நம்பருக்கே கால் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் மங்காவோட மொபைல்லேருந்தே அந்த அன்பரசியோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கஸ்தூரியோட பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே அன்பரசி கிரவுண்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ விஸ்வா வந்து அன்பரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அன்பரசி, கண்டிப்பாக நீ நல்லபடியாக ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பரசி வந்துட்டு கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையில் இருக்கிற ஸ்மார்ட் வாட்சை பார்த்துட்டு என்ன அன்பரசி டைமிங் பார்க்கறதுக்கு ஸ்மார்ட் வாட்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு அன்பரசி இல்லை இது அதுக்கும் மேலே ஏஐ பேஸ்டு ஸ்மார்ட் வாட்ச் வித் செல்ஃபோனு, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு விஸ்வா என்னது உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அன்பரசி இல்லை சார் வாங்கி கொடுத்தது தான், நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எப்பவும் அப்பா நினைப்பிலே இருக்கு, கடைசியில் உங்கள் அப்பாவே உனக்கு பிரச்சனையாக வராரு பார்த்தியா அப்படின்னு சொல்ல, இல்லை எங்கள் அப்பா எல்லா பிரச்சனையும் தீர்க்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக மங்காவோட கால் வருது. மங்காவோட காலை பார்த்துட்டு அன்பரசி என்ன இவங்க கால் பண்ணுறாங்க, ஒருவேளை நம்ம மேலே சந்தேகப்பட்டு தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ நாம் அட்டன் பண்ணனா நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அன்பரசி கிரவுண்டில் போய் நிற்கிறாங்க. ரெடி செட் கோன்னு சொன்னதுக்கப்புறமா அன்பரசி ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. எல்லாரும் அன்பரசியை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வரும்போது கரெக்டாக லேசான மயக்கம் வருது அன்பரசிக்கு. ஆனால் அதையும் மீறி அன்பரசி சமாளித்து ஓடிடுறாங்க. கரெக்டாக அத்தனை நிமிஷத்துக்குள்ளே வந்து ஓடிடுவாங்க. அதை பார்த்து விஸ்வாக்கும் மஞ்சுக்கும் ஒரே சந்தோஷம் ஆகிடுது. அன்பரசி ஒரு இடத்துல போய் அப்படியே குனிஞ்சி முகத்தை தொடச்சிட்டு இருக்கும் போது அப்படியே மூக்குலேருந்து ரத்தம் வரும். அதை பார்த்து அன்பரசி அப்படியே வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக மறைக்கிறாங்க. விஸ்வா வந்து அன்பரசி கிட்ட வந்து பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் அன்பரசி, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ அத்தனை நிமிஷத்துக்குள்ளே ஓடுவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அன்பரசி வந்துட்டு சார் இது உங்களுக்காக மட்டும் இல்லை, இது அதுக்கும் மேலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மற்றவங்க எல்லாரும் வந்து கோச்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சார் செலக்ட் பண்ணிடலாமா, அதான் அவங்க அந்த டைமிங்குள்ளே ஓடிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, கோச்சும் சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அன்பரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மங்கா சிவகாமி கிட்ட என்னடி அவள் ஃபோனே எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவகாமி ஒருவேளை நாம தான் கால் பண்ணுறோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மங்கா அது எப்படி நாம தான் பண்ணுறோன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, இப்படியாவது அவளை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ராஜ்வேலு ரவியை திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி கோட்டை விட்டுட்டோமே, அந்த கஸ்தூரி செத்துட்டானு தானே நீ சொன்னேன், இப்போ அவள் ஆட்டோவில் போயிட்டுருக்காளே, இப்போ நான் இந்த விஷயத்த மங்கா கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது, சொன்னாலும் திட்டுவாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மங்கா சிவகாமி கிட்ட நாம் எதுக்கும் உஷாராக இருக்கணும், நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது, நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா சிவகாமி கிட்ட என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் ராஜவேலுக்கு கால் பண்ணி அதே விஷயத்த வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ராஜவேலு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் கஸ்தூரியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோவில் போயிட்டு இருந்தா அவள் என்னை முறைச்சி பார்த்தா, அவன் முறைச்சி பார்த்தது மட்டும் இல்லாமல் உன்னால் என்னை என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போனான், அதான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சிவகாமி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. மங்கா ஒரு பக்கம் ராஜவேலுவோ பயங்கரமாக திட்டுறாங்க. யோ என்னையா சொல்கிற, அவள் செத்துட்டான்னு சொன்னியே, அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, அவளை பற்றி எந்த ஒரு நியூஸும் வந்து வராமல் இருந்தப்போவே சந்தேகமாக இருந்துச்சு, கடைசியில் அவளை பார்த்தேன்னு சொல்கிறியே, இப்போ நாம் என்ன பண்ணுறது, கொஞ்சமாவது உன் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி உனக்கு ஏதாவது அக்கறை இருக்கா, இப்படி பண்ணி தொலைச்சிருக்கியே அப்படின்னு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. சரி, அந்த கஸ்தூரி பொண்ணோட நம்பரை வந்து நான் உனக்கு அனுப்புகிறேன், அந்த நம்பரை வச்சு அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடி, அப்படியே அவளோட அம்மாவையும் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் இன்றைக்கே வந்து நாம் போட்டு தள்ளணும், அவங்கள சாகடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் நமக்கு வராது, நம்ம நடுத்தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சிவகாமி மங்கா கிட்ட பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ஆள் நம்பினது தப்பாக போச்சு, பாத்தியா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு, இவ்வளோ நாளும் அவள் செத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போது ஆட்டோவில் போகிறான்னு சொல்கிறாங்க, அவள் இங்கே வந்திருக்கானா, கண்டிப்பாக இவர் தான் அவளை வந்து வர வச்சுருப்பாங்க, அவள் வந்துட்டானா என்ன பண்ண முடியும், எல்லாம் போச்சு, எந்த சொத்தும் நமக்கு வரப்போகிறதில்ல, அந்த வீடியோ வச்சு மிரட்டவனுக்கும் நம்மளால் பணம்
கொடுக்க முடியாமல் போக போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், அவன் அந்த வீடியோவை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டா அவ்வளோதான், எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு மங்கா, நாம் எப்படியாவது அந்த கஸ்தூரியோட பொண்ணை வந்து கண்டுபிடிக்கணும், இந்த நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரிஷி வந்துட்டு ஜோயல் கிட்ட ரவிக்கு கால் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி பேச சொல்கிறாங்க. ஜோயலும் வந்து ரவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, என்னோட மச்சனை மிரட்டி கையெழுத்து வாங்கணும், அதுக்கு நான் 5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ரவி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ரவி வந்துட்டு பண்ணிடலாம், ஆனால் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜோயல் வந்துட்டு இல்லை, நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது, அதனால் இன்றைக்கே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல ரவியும் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஜோயல் கிட்ட பேசிட்டு நேராக வந்து ராஜுவேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜோயல் வந்து ரிஷிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே பேசிட்டேன், அவன் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரிஷி வந்துட்டு சரி, நீங்கள் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா மற்ற எல்லா உண்மையும் தானாக வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோயலும் அந்த ரவியை பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க. அந்த ரவி சொன்ன இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு ரவிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து ரவி ராஜுவேலு பக்கத்தில் இருப்பாங்க. அதனால் ரவி கால் பண்ண அவங்க காலை கட் பண்ணிகிட்ருக்காங்க, காலை அட்டன் பண்ணவும் மாட்டாங்க. அப்போது ரவி வந்துட்டு நாம் இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஜோயல் ரிஷிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு நான் கால் பண்ணேன், அவன் காலே அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிஷி வந்துட்டு சரி, எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் இதே மாதிரி வேலை தான் பண்ணுறான், அவன்கிட்ட வந்து நீ போய் பேசு, அவன்கிட்ட இவனோட ஃபோட்டோவை காமி, கண்டிப்பாக அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸை வந்து ரிஷி வந்து ஜோயல் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இங்கே ரவி என்ன சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ராஜுவேலிக்கிட்ட இந்த மாதிரி என்னோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல அதுக்கு ராஜுவேலு, என் பொண்ணோட வாழ்க்கை இங்கே ஊசல் ஆடிட்டுருக்கு, இப்போ உன்னோட மாமியாரை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமாக, ஒழுங்காக நான் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜோயல் வந்துட்டு ரிஷி அனுப்புன அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாங்க. அங்கே தான் வசந்தாவும் கஸ்தூரியும் தங்கியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ரிஷி இந்த அட்ரஸை தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசந்தாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை வந்து பார்க்குறாங்க. அங்கே வீடு வந்து பூட்டு போட்டிருக்கும். என்ன இது, வீடு பூட்டு போட்டிருக்கு, இப்போது என்ன பண்ணுறது நாம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பக்கத்து வீடை வந்து போயிட்டு தட்டலான்னு கதவை வந்து தட்டுறாங்க. உள்ள கஸ்தூரியும் வசந்தாவும் இருப்பாங்க. வசந்தா வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது, இப்போ தான் நாம் அந்த ராஜுவேலு கண்ணில் மாட்டணும், இப்போ யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வசந்தா கஸ்தூரி கிட்ட, அம்மா அந்த ராஜுவேலு உங்களை பார்த்துட்டானேம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்க, பார்த்தா பார்க்கட்டும், நாளைக்கு அன்பரசி அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிட்டா அவள் ஃபேமஸ் ஆகிடுவா, எல்லாருக்கும் அவளை பற்றி தெரியும், அதுக்கப்புறம் அந்த மங்காவால் அன்பரசியை என்ன பண்ண முடியும், அப்படியே அவங்க மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா நானே போலீஸில் போயிட்டு அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து தான் ஜோயல் வந்து கதவு வந்து தட்டுறாங்க. கதவு தட்டவே கஸ்தூரி கதவை திறக்கலான்னு வராங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.